மக்களே நம்ம ஃப்ரீயாக பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டினா மட்டும் போதும். நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த ரோஸ் மில்க் ப்ரௌனியை எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/4 kg ரோஸ் மில்க் ப்ரௌனி செய்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸஸ் மட்டும் எடுக்கிறது இல்லை, அதுக்கான திங்ஸும் நாமளே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா யாருமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கற்றுக்கிறவங்க ஆர்வம் இருக்கும், ஆனால் பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அதுக்காகவே அவங்க வந்து தடைப்பட்டு நின்றக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் உருக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒயிட் காம்பவுண்ட் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். 65 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் காம்பவுண்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 hour பிஃபோராகவே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் மெல்ட் பண்ணும்போது தான் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக 40 கிராம்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க லேயர் ரொம்ப ஷைனிங்காகவும் உங்களுக்கு திக் லேயராகவும் உங்களுக்கு கிடைக்கணும், அதாவது க்ரிங்கிள் டாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 5 to 10 கிராம்ஸ் வந்து ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னா 30+10 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி 40 கிராம்ஸ்க்கு கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால இதில் ஒயிட் சுகரே நான் வந்து பார்த்திங்கன்னா 70 கிராம்ஸ் அளவுக்கு நான் இப்போ ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதுவும் அரைச்ச ஒயிட் சுகரு. ஸோ அதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சிடலாம். இது அளந்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பவுண்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து கிடச்சிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த ஒயிட் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமுமே சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக வந்து நமக்கு கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஈஸியாக வந்து கரையிறது நமக்கே தெரியும். அந்த சூடு போகிறதுக்குள்ள நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பட்டரும் நமக்கு ஒயிட் காம்பவுண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கணும். இதில் லைட் கட்டி இருந்தால் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மெல்ட் ஆன உடனே இது வந்து நீங்கள் செஞ்சிடணும். ஏன்னா நீங்கள் ஓடிஜிலேருந்து எடுக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த ஹீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்னஸ் இருக்கும் போதே நீங்கள் வந்து அளந்து வச்சுருக்க நம்ம சுகரையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரியும் இருக்காது, ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் வந்து முட்டைலாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ப்ரௌனியை இன்னுமே ஸ்பெஷலாக்க போகிறது இந்த ரோஸ் மில்க்கு தான். ஸோ ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 kgக்கு 1/4 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அதை விட அதிகமாகலாம் ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ரொம்பவே ஓவர் ஃப்ளேவர் போட்டாலும் நமக்கு வந்து திகட்டுன்றதை விட ஒரு பீஸ் கூட நம்மளால் வாயில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஆக்கிடாதீங்க. அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் நல்ல கன்சிஸ்டன்சி வந்து லிக்விட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரோஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதோடய ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். நிஜமாக கலக்கும் போதே நமக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டு நிஜமாகவே பிளாண்டியை விட 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டதுமே இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. எல்லா பீஸும் நம்மளே சாப்பிடலான்ற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கூட வந்து நம்ம மைதா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து மோஸ்ட்லி 1/4 kgக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 65 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து மைதா வந்து பார்த்திங்கன்னா 55 கிராம்ஸ் அளவுக்கு நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம 1/4 kgக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 65 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகாது, பட் இருந்தாலும்
அப்படி வேணும்னா அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 55 கிராம்ஸே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணதுமே நமக்கு வந்து கலர் வந்து லைட் இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் ஸ்கிப் பண்ணிக்கிறதும் நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்ககிட்ட பால் பவுடர் இருக்குது நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து 50 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் மைதா ஆட் பண்ணிவிட்டு 10 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஆல்ரெடி பார்ச்மெண்ட் ஷீட் போட்ட நம்மளோட டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன கேஜிக்கு என்ன டின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது 1/4 கேஜிக்கு நீங்கள் 6 இன்ச் டின் கரெக்டாக இருக்கும். 1/2 கேஜிக்கு 8 இன்ச்சு டின் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஸ்கொயர் டின். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பீஸ் போட்டு சேல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். 1 கேஜிக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன ப்ரைஸு என்ன லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இல்லை எனக்கு சைஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டரை வந்து நல்லா ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஈக்குவல் சைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சென்டர் மட்டும் நல்லா பஃப்பாகவும் உங்களுக்கு கார்னர்லாம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கும். அதனால் நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எந்த பபிள்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடிஜியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓடிஜி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், ஒவ்வொரு ஓடிஜியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களோட ஓடிஜி எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா டைமிங்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து போட்டாச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோவா லைட்டாக வந்து பேக் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதை மொத்தத்தில் 25 மினிட்ஸ் வந்து எடுத்துருந்துச்சு. இந்த டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்லரோட ஓடிஜியை பொறுத்து அப் அண்ட் டவுனில் மாறலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைன்னா பேக் பண்ணிவிடுங்க. இல்லை அதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சினா அதுலேயே எடுத்துருங்க. இப்போ நமக்கு சூப்பராக வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட மில்க் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோக்கு நம்ம பண்ணியிருந்தோம், எவ்வளோ கேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு 264 65 கிராம்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ கரெக்டாக வந்திருக்கு. அதாவது ஒரு 15 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அவ்வளோதானே தவிர்த்து இதை பீஸ் போட்டு நீங்கள் அப்படியே வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இது வீட்டுக்காக தான் செஞ்சுருக்கேன். ஸோ 4 பீஸ் வந்து 4ஆக தான் பீஸ் போட்டிருந்தேன். ஸோ பீஸ் போட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நிஜமாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளேவர். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கும் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இதை நீங்கள் எவ்வளோக்கு ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சைஸை பொறுத்து தான் நம்ம சேல் பண்ணுறது. இதை வந்து 50லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். நான் இப்போ வச்சுருக்க கையில் வச்சுருக்க பீஸ் வந்து 70 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். உங்களோட கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் 80-90 ருபீஸ்க்கு கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 65-70 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு இன்னமும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க ஹார்டாகிடுது ப்ரௌனி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஹார்டாக இருக்குது ப்ரௌனி அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து குக்கரில் எதில் வேணாலும் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து சாஃப்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்களே வந்து பேக் பண்ணும் போது உங்களோட டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட 5 மினிட்ஸ் கம்மி பண்ணி 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக வெந்தும் வைக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் க்ரம்ஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ் போட்டு சேல் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு நிறைய வந்து ஹோம் பேக்கர்ஸ் வந்து உருவாகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கும் மேலே நீங்கள் நல்லா வளர்ந்து
ஹோம் பேக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஷாப்புக்கே ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசார நான் உங்களை எல்லாரையும் வந்து விஷ் பண்ணுறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.